guys, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களோட சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்க வெக்கேஷனா எங்க போறோம்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். guys, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் போறோம். நம்ம ஃளைட் ஏறதுக்கு. சோ நம்ம போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி நம்மளுக்கு இண்டிகோ அக்ஸா ஏர் அதெல்லாம் ஃப்ளைட் சர்வீசஸ், அப்புறமா சாப்பாடு ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. அப்புறமா அங்கே D4 இருக்குது. அந்த மாதிரி D1லேருந்து D4 வரைக்கும் தான் இருக்குது. இங்கே அப்படியே ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்டர் ஆகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா இந்த டெர்மினல் 1 ஓவர் வியூவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டில் வந்தாச்சு, எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேகேஜ் வந்து ட்ராப் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பேக் ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படியே நம்ம நேராக போய் செக்யூரிட்டி செக் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக்கிங் முடிச்சாச்சு, செக்யூரிட்டி செக்கிங். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வந்து வாங்கிட்டுருக்கோம். நம்ம ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி சும்மா கடைங்க இருக்கிற இடத்துலலாம் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே லெக்கின்ஸ் கடை இருந்தது, அங்கேயும் வாங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஒன்று இருந்தது, அங்கே வந்து எனக்கு வாங்கணும். நாங்கள் வாங்கிட்டு அப்புறம் வாங்குறோமா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டு வாங்கிட்டோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்ன பொருள்ன்ட்டு. நம்ம கோ கலர்ஸில் தான் வாங்கிட்டுருக்கோம் லெக்கின்ஸ். அப்படியே பட்டியாலா. ஸோ அப்படியே லைனாக கடைங்க இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இது தான் வாங்கினோம். ஸோ க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அப்படியே அது ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த இயர் வந்து மேலே வரும். ஸோ அதே மாதிரி என் தம்பி வந்து ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் வாங்கிட்டு வந்தான். கூட்றா ஒரு நிமிஷம் காட்டு. ஸோ இதுதான் அது. ஸோ இதுவும் நல்லா ஃபேன் வரும், காற்று வேறையாக இருக்கும் போதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம். கைஸ், இன்னும் 10 நிமிஷத்தில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன்னு சொன்னாங்க. இன்னும் டைம் 3 o'clock கூட ஆகலை. ஸோ ஒரு 2:10 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போவே இன்னும் 10 நிமிஷத்தில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அங்கே தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ 4th கேட்டு. ஸோ நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 3 o'clock. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ போர்டிங் இன்னும் 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போர்டிங் முடித்து நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போர்ட் ஆகிடுவோம். ஸோ நான் உங்களுக்கு போர்ட் ஆகிட்டு நம்ம போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா இண்டிகோ. ஸோ நம்ம வந்து இண்டிகோ ஃப்ளைட் ஏறிட்டு நான் உங்களுக்கு சீட்டில் உட்காந்துக்கப்புறமா நான் உங்களுக்கு லேண்டிங்கும் டேக் ஆஃபும் வீடியோ எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளைட் ஏரியாச்சு, நமக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. நான் டேக் ஆஃப் நான் வீடியோ எடுப்பேன், எங்கள் அப்பா வந்து லேண்டிங் வீடியோ எடுப்பார். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே இயர் ப்ளஸ்ஸு போட்டுப்பேன், எனக்கு காது வலிக்கும். ஸோ போட்டுட்டு நம்ம இறங்கும் போது நான் பார்க்குறவங்கள.
ஃப்ளைட்லேருந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் சர்ப்ரைஸ் தான். ஸோ இன்னும் ஒரு 5 minutes, நெக்ஸ்ட் 10 minutes அவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்க்கு வந்தாச்சு. இங்கே என்ன பெட்ரோல் சூப்பராக இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம பேகேஜ் வந்து கிளைம் பண்ணுற இடத்துல இருக்கோம். ஸோ இன்னும் எங்களுடைய அந்த இதுவே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஸ்டார்ட் ஆகனே பேகேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம பேகேஜ் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கேப் ஏற போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம 5 hours நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஃபஸ்ட் பிளேஸ் போகணும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பூனே. ஸோ நம்ம வந்து மகாராஷ்டிராவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பூனே இருக்கோம். இங்கே வந்து கோலாப்பூர் போகிறோம். ஸோ அங்கே போகிற வெளியில் நம்ம என்னெல்லாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பூனேல எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா கணபதி கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த பேர் என்னென்னு நான் அவங்க கேட்டு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஃபேமஸான கணபதி கோவில். ஸோ நான் தர்ஷனம் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டெம்பிளோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமந்த் தகுஷேத் ஹல்வாய் கணபதி மந்திர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போன சீசன் வேறு நல்லா மாம்பழம் சீசன், அதாவது மேங்கோ சீசன். ஸோ ஃபுல்லாக மேங்கோவால் ஃப்ளவரு மேங்கோடைய அந்த இதுவே நம்மளுக்கு போய் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இங்கேருந்தே வந்து தர்ஷனம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கோபுரம், கோவில் கணபதி கோபுரம். ஸோ நல்லா ஃப்ளவர் வச்சுலாம் நல்லா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கோலாப்பூர் வந்தாச்சு. ஸோ இதுதான் மெயினான கோவிலோடைய கோபுரம். ஸோ நம்ம உள்ளே போய் தர்ஷனம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய மகாலட்சுமி டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளோடைய கதை பார்த்திங்கன்னா இங்கே வந்து மகாலட்சுமி வந்து கோலாஹசூர்னு ஒரு அரக்கனை வந்து கொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கோவிலோடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த கோவிலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதில் செகண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இங்கே வந்து தனியாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பெருமாள் திருப்பதியிலேருந்து வந்து இங்கே வந்து மகாலட்சுமியை கூட்டிகிட்டு போய் திருப்பதியிலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கோவிலோடைய பேக் ஸ்டோரி. இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம மெயினான 2 ஹிஸ்ட்ரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து தரிசனம் பார்த்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுதான் மெயின் டெம்பிள். ஸோ அது பார்த்திங்கன்னா பாலாஜி டெம்பிள். ஸோ மெயின் டெம்பிள் போகிறோம். நான் தரிசனம் முடிச்சுட்டு காட்டுறேன். நான் ஃபோட்டோஸும் வீடியோஸும் அலௌடு இல்லை. ஸோ அப்புறமா வந்து பார்க்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து தர்ஷனம் முடிச்சாச்சு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஏன்னா அந்த சந்தனம்லாம் மேலே வைக்கலை. சூப்பராக அப்படியே வந்து இப்போலாம் வந்து அக்ஷய திருதி இன்னைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே வந்து இங்கே வந்து புதன்னு சொன்னாங்க. ஸோ வெட்னஸ்டே. ஸோ ரொம்ப இன்னைக்கு ரொம்ப விசேஷமான கோவில். ஸோ அழகாக இருந்தாங்க. நான் அவங்களுக்கு வேணால் ஃபோட்டோ கூகுள்லேருந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பிரசாதமும் வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 வாங்கியிருக்கோம். 5ம் 10 ரூபா. ஸோ 50 rupees ஆச்சு. இந்த கவரும் சேர்த்து 60 rupees ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வாங்கிட்டு போனதில் இவ்வளோ கொடுத்தாங்க. வெறும் சாரியும் எடுத்துக்கிட்டாங்க, வேறு எதுவுமே எடுத்துக்கல, அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் இருந்தாங்க. ஆனால் இதிலே வந்து அந்த சந்தனம் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அது வைக்கல இந்த வாட்டி. அப்படியே வெறும் குங்குமமும் அது மட்டும் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. செம்ம ஓல்டான கோவில். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. சூப்பராக இருந்தாங்க. உள்ளேயும் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் மஸ்ட் விசிட் மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா. ஸோ பூனேலேருந்து ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி வந்தோம் நாங்கள். கோலாப்பூர் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம போய் என்னென்ன சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். நாங்கள் மோஸ்ட்டாக தாலி தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெனு. ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா அக்கா மசூரும் காஜு கறியும் சப்பாத்தி பட்டர் ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா பட்டர் நானும் அக்கா மசூரியும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண காஜு கறி வரும். அடுத்து காஜு கறியும் நம்ம சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்மளோட லஞ்ச் இன்னைக்கு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோனாவாலா போயிருக்கோம்.
அது பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ அப்புறம் வந்து 5 hours இல்லை 6 hours ஆகும் வந்து ட்ராவல் ஆகிறது. இப்போ நம்ம வந்து லோனாவாலா வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லயன்ஸ் பாயிண்ட் வந்திருக்கும். லயன்ஸ் பாயிண்ட் அண்ட் டைகர் பாயிண்ட். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ மங்கீஸும் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா டைகர்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நான் காட்டின உங்களுக்கு இப்போ நம்ம லயன்ஸ் பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 1.5 kilometer போனோம். ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைகர்ஸ் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டீயில் குடிச்சிட்டு நம்ம வந்து நான் போய் உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைகர்ஸ் பாயிண்ட். லயன்ஸ் பாயிண்ட்டை விட சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி டைகர்ஸ் பாயிண்ட் என்னது, லைன் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வியூவை வந்து லயன்ஸ் வியூவிலேருந்து எப்படி இருக்குது, டைகர்ஸ் வியூவிலேருந்து எப்படி இருக்குது. ஸோ அதுதான் டைகர்ஸ் பாயிண்ட், லயன்ஸ் பாயிண்ட். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா சன்செட் அப்போ போயிருந்தோம். எங்களுக்கு வந்து லயன்ஸ் பாயிண்ட்டை விட டைகர்ஸ் பாயிண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபாக் இதை விட பார்க்கவே சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து நம்ம சம்மர் டைமில் தான் வந்தோம். இன்னும் வின்டர் டைமில் வந்தால் இன்னும் கொஞ்சம் குளிராக இருக்கும். ஸோ சூப்பராக இருந்தது. நீங்களும் வாங்க. ஐ லவ் லோனாவாலான்னு கொடுத்தாங்க. ஸோ அது நம்ம பார்க்கலாம், பிக்சரும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுதான் நம்மளுது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கி பைட்ஸ். ஸோ இங்கே வந்து சிக்கி பைட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதனால் நம்ம ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகலாம். அதில் பார்த்திங்கன்னா ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கேலக்ஸி ஒரு ரூமு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம விசிட் பண்ணுவோம். அதே மாதிரி இது ரெண்டு தான் நம்மளோட லக்கேஜஸ். இது பார்த்திங்கன்னா ட்ராலி. அப்புறமா இது ஒரு பேக் பேக் மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய ரூமு. ஸோ 102. ஸோ எப்படியே என்டர் ஆனோடனே நமக்கு விண்டோ தெரியுது. அப்புறமா டிவி இருக்குது, ஒரு வார்ட்ரோப் இருக்குது. அப்புறமா இது குவீன் சைஸ் பெட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ஏசி இருக்குது. அப்புறமா இதுதான் ரெஸ்ட் ரூம். ஸோ இதுதான் நம்ம ரூமு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படியே இங்கே வந்து சிக்கி பைட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு நைட் லைஃப் எப்படி நம்மளுக்கு லோனாவாலாவில் இருக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ லைட்டாக சில்லாக இருந்தது, லைட்டாக மாட்ரேட்டாக தான் இருந்தது. ஸோ நான் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து கடை இருக்குது. ஸோ அது அவங்க ஓன் பண்ணுற கடை தான். ஸோ நம்ம அங்கே வந்து பர்ச்சேஸ் வந்து சிக்கி பைட்ஸ் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுருவோம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து சிக்கி பைட்ஸ் வாங்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஊர் ஃபேமஸான சிக்கி பைட்ஸ்லாம் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ அது நம்ம ஹோட்டல் பக்கத்தில் கடை இருக்குது. ஸோ அவங்க தான் ஓனர். நம்ம என்னென்ன வாங்குற நான் போய் இந்த ரூமில் போய் காட்டுறேன். ஸோ டேஸ்டிங். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வாங்கியாச்சு. ஸோ வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் டேஸ்ட் பார்த்தாச்சு, சூப்பராக தான் இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எல்லாமே 14 வெரைட்டிஸும் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு எங்கே போகிறோன்னு பார்க்க. எனக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.